Hi friends, welcome to our channel Choro Talks. Hope you guys are doing well and safe. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் சீரீஸ் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இது வரைக்கும் நான் வந்து ஒரு பார்ட் 7 வீடியோஸ் கிட்ட நான் வந்து போட்டிருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஏன் நான் வந்து இந்த மாதிரி கிராமர் வீடியோஸ் பார்ட் வந்துட்டு போடுறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 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 சில டாபிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் அதில் இருக்கிற எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். எல்லாமே ஒரே வீடியோவாக, இப்போ நான் இந்த டாப்பிக்கே ஒரே வீடியோவாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 1 ஹவர் கிட்ட உங்களுக்கு கூட கூட டைம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், போர் அடிக்கும், உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணதாக தோணும். அதாவது அந்த வீடியோவை பார்க்க தோணாது. நம்ம என்ன விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுவும் வந்து நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி பார்ட் வீடியோஸ் போடுவேன். ஸோ அதிலே தம்ப்நெயிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த பார்ட்டில் நம்ம இந்த இந்த டாப்பிக்கில் என்ன இருக்குது அந்த மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ அது ஈஸியாகவே இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி பார்ட் வீடியோஸ் போட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ரீகேப் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து ரீகேப் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் இது வரைக்குமே நம்ம பார்த்த இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு இப்போ ரீகேப் மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொரு தம்ப்நெயிலும் நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி இதுக்குள்ளே நான் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி இதில் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் அதை வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ரீகேப் வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பார்ட் வீடியோஸ் எதுவுமே பார்க்கலனா கூட பரவாயில்ல, இந்த ரீகேப் வீடியோவை வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த டாபிக் பற்றி நல்லா கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட இன்ட்ரடக்ஷன், அதாவது பார்ட் 1 வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளம்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன? டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் அப்படி இல்லைன்னா ஸ்பீக்கர்னு சொல்லலாம். அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அப்படி சொன்ன விஷயத்த அவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் வேர்ட் பை வேர்டாக சொன்னீங்கன்னா, இன்னொரு பர்சனுக்கு கன்வே பண்ணுறீங்களோ இல்லை ரிட்டன் மூலமாகவோ இல்லை ஓரலாகவோ நீங்கள் கன்வே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தேர்ட் பர்சன் சொன்ன விஷயத்த வேர்ட் பை வேர்ட் ஆர் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் அப்படியே சொன்னீங்கன்னா அதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச், ஓகேவா? இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்கிற மெசேஜை நீங்கள் உங்களோட ஒரு கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னென்னு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் விஷுவலாக நம்ம வந்து பார்த்த உடனே இதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச், இதுதான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ டைரக்ட் ஸ்பீச்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் அந்த தேர்ட் பர்சன் இருக்காங்களே, இப்போ அந்த தேர்ட் பர்சன் வந்து மதர்னு வச்சுக்கோங்க, மை மதர் செட். இல்லைனா உங்கள் தேர்ட் பர்சன் வந்து ஃபாதர்னு வச்சுக்கோங்க, மை ஃபாதர் செட்ஸ். தேர்ட் பர்சன்னா ஸ்பீக்கர்னு கூட சொல்லிக்கலாம். உங்கள் டீச்சர் வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா மை டீச்சர் செட். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்து நம்ம வந்து சொல்லணும். மை ஃபாதர் செட், மை மதர் செட், மை டீச்சர் செட், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கம்மா வச்சு செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணிட்டு டபுள் கோட்ஸில் அவங்க சொன்ன ஒரிஜினல் சென்டென்ஸை நம்ம அப்படியே எடுத்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், டூ த ஹோம்ஒர்க், டபுள் கோட்ஸில் டூ த ஹோம்ஒர்க், மை மதர் செட் கம்மா போட்டு டபுள் கோட்ஸில் டூ த ஹோம்ஒர்க். இப்போ இந்த டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டபுள் கோட்ஸ் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். இந்த டாபிக் ஃபுல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வந்து என்னென்னா அந்த டபுள் கோட்ஸில் இருக்கக்குள்ள சென்டென்ஸ். ஸோ டூ த ஹோம்ஒர்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து முன்னாடி இருக்கும், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது, ஓகேங்களா? இது வந்து டைரக்ட் ஸ்பீச். பார்த்த உடனே இது வந்து டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லிடலாம். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும். நீங்கள் கம்மாவோ இல்லைன்னா வந்து அந்த டபுள் கோட்ஸோ யூஸ் பண்ண வேணாம். பட் வந்து கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி டென்ஸ் மாறும், டென்ஸ் அண்ட் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம மாற்றி சொல்லுவோம் இல்லையா, அந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அவங்க வந்து வேற ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருப்பாங்க, அந்த சென்டென்ஸை நீங்கள் உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா அப்போ வந்து டென்ஸ் மாறும், அப்போது வேர்பும் சேஞ்ச் ஆகும் ஆப்வியஸாக. அப்போ அந்த மாதிரி வந்து எப்படி மாற்றி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு இந்த இன்ட்ரோ வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இன்ட்ரோ அப்படின்னா என்ன, விஷுவலாக அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா அதுக்குண்டான ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் இந்த தம்ப்நெயில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து பார்ட் 2ல் இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ டைரக்ட் டு இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா ஒரு சென்டென்ஸ். டைரக்ட் ஸ்பீச்லேருந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணணும்னா
நீங்க டைரக்ட் ஸ்பீச்ல ஏதாவது ஒரு வேர்ட் வந்து சொல்லும்போது, ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அது இன்டைரக்ட்ல அப்படியே வந்து வராது. சேஞ்ச் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டேன்னு டைரக்ட்ல இருந்துச்சுன்னா, இன்டைரக்ட்ல தட் டே அப்படின்னு மாறும். டுமாரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா, டைரக்ட் ஸ்பீச்ல இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது, த ஃபாலோயிங் டே அப்படின்னு வரும். அதாவது டுமாரோ அப்படின்னா ஃபியூச்சர் இல்லையா? ஸோ ஃபாலோயிங் டே. இல்ல நீங்க எஸ்டர்டே அப்படின்னு நீங்க வந்து டைரக்ட் ஸ்பீச்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, த ப்ரீவியஸ் டே. ஏன்னா அந்த டே முடிஞ்சிருச்சு. ஸோ த ப்ரீவியஸ் டே அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ எல்லா வேர்ட்ஸுமே நம்ம வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சம் வேர்ட்ஸ் இன் ரிலேட்டட் டு டைம் அண்ட் பிளேஸ். டைம் அண்ட் பிளேஸ்க்கு ரிலேட்டடான ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதை இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் அப்படியே அதுக்கு ரெஸ்பெக்டிவான இந்த மாதிரியான சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பிளேலிஸ்ட்டில், நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இங்கிலீஷ் கிராமர் வேர்ட்ஸ், டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னு இருக்கும் பிளேலிஸ்ட். அதை கிளிக் பண்ணிங்கனாலே நான் இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே அதில் வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பார்ட் 3 வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ பார்ட் 3 டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வீடியோவில் இந்த சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் டைரக்ட் டு இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும்போது எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு நான் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டைரக்ட் ஸ்பீச் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற சூட்டபிளான இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அந்த சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எப்படி மாறுது, அந்த அந்த ஒரு வீடியோவில் அதை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். எப்படி வந்து வேர்ட் சேஞ்ச் ஆகுது, கன்ஜங்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதுலேயே நான் வந்து ஒரு சில கேசஸில் வேர்ப் சேஞ்ச் கூட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பார்ட் 2ல பார்த்தீங்க இல்லையா, பார்ட் 2ஓட கண்டினியூவேஷன் தான் பார்ட் 3ன்னு கூட வச்சுக்கலாம். பார்ட் 2ல எந்தெந்த வேர்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்ட் 3ல வந்து அந்த வேர்ட் சேஞ்சுக்கு உண்டான ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை போய் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக, ரொம்ப ரொம்ப கிளியராக புரியும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலமாக பார்க்கும்போது ரொம்ப கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த தம்ப்நெயில் இன்சர்ட் பண்ணியிருக்க வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா வரப்போகிற எல்லா பார்ட் வீடியோஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள். டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்ட் 4ல் வந்து சேஞ்ச் ஆஃப் வேர்ப்ஸ் அண்ட் டென்சஸ் வந்து சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம டைரக்ட் டு இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணணும்னா அப்படியே எடுத்து நம்மளால் பண்ணிட முடியாது இல்லையா? நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது வேர்ப் அண்ட் டென்ஸ் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எந்தெந்த வேர்ப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், எந்தெந்த டென்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் மாதிரி இந்த பார்ட் 4 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது டைரக்ட் ஸ்பீச் ஒரு சென்டென்ஸில் இஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? இஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். ஸோ இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த அந்த ஹோல் சென்டென்ஸை இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இஸ்ன்ற வேர்ப் வாஸ்ன்னு மாறும். வாஸ் ஆர் வேர்னு மாறும் அக்கார்டிங் டு த சென்டென்ஸ். இஸ்ன்னு தான் அந்த மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரியான நிறைய வேர்ப்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவ்லி டைரக்ட் டு இன்டைரக்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஆல்சோ டென்ஸ் சேஞ்சும் நான் இதை வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். டென்ஸ்னால் என்னது? இப்போ நம்ம ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோன்னாலே அதில் வந்து ஒரு டென்ஸ் இருக்கும் இல்லையா? ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக, அந்த மாதிரி ஒரு டென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான டென்சஸ் வந்து நீங்கள் டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ரெஸ்பெக்டிவ்லி இன்டைரக்டில் எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பேசிக்காக ப்ரெசென்ட்டில் நீங்கள் எல்லா சென்டென்ஸ், அதாவது ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி 4 டென்ஸ் இருக்குது ப்ரெசென்ட்லேயே. ஸோ இந்த ப்ரெசென்ட்லேயே இந்த செட் ஆஃப் டென்சஸ் வந்து நீங்கள் டைரக்டில் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட இன்டைரக்ட் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே பாஸ்ட்டாக மாறிடும். பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதுவே அப்படியே மாறிடும். அதாவது ப்ரெசென்ட்டுக்கு பாஸ்ட், ஓகேங்களா? ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கு பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், இந்த மாதிரி உங்களுக்கு டென்ஸ் சேஞ்ச் நடக்கும். கான்ட்ரரியாக நீங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் டைரக்ட் ஸ்பீச் சொல்கிறீங்கன்னா அப்போது நீங்கள் வந்து இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது பாஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வரும். அதாவது டைரக்ட் ஸ்பீச் வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்குன்னா இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கிறது டைரக்டில், இன்டைரக்ட் கன்வெர்ட் ஆகும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இப்படி மாறும். இந்த 2 சேஞ்ச் தான் வந்து பாஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட் டைரக்ட் டு இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது. பாஸ்ட்
பெர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் இந்த 2 டென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 டென்ஸ்ல நீங்க வந்து டைரக்ட் ஸ்பீச் சொன்னீங்க அப்படின்னா, இன்டைரக்ட் ஸ்பீச்லயும் சேம் டென்ஸ் தான் வரும். டென்ஸ் சேஞ்ச் நடக்காது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கு டென்ஸ் சேஞ்ச் நடக்காது. அந்த சென்டென்ஸ் நீங்க டைரக்ட்ல என்ன சொல்றீங்களோ, இன்டைரக்ட்ல அப்படியே தான் சொல்லணும். கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லணும் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 4ல இதை பற்றி கிளிம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பார்ட் 5 அண்ட் பார்ட் 6 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். இந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். பார்ட் 5 பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த 4 டென்ஸில் நீங்கள் டைரக்ட் ஸ்பீச் சொன்னீங்கன்னா அதோட இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சொல்லியிருக்கேன். எப்படி வந்து சேஞ்சஸ் இருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக புரியும். என்னென்ன சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லியிருக்கணும், அது எப்படி டென்ஸ் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு. பார்ட் 6 வீடியோவில் பாஸ்ட்டுக்கு டைரக்ட் ஸ்பீச் வந்து இந்த மாதிரியான பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த மாதிரி 4 டென்சஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோ எக்ஸாம்பிள்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் 7 வீடியோவில் நான் இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அது சொல்லிவிட்டு அது கூடயே சேர்ந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சொல்லியிருக்கேன். இப்போது சேஞ்ச் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அதில் வந்து ஹிஸ், ஹிம், ஹர் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அது டைரக்டில் இருக்கும்போது இன்டைரக்டாக கன்வெர்ட் ஆகும்போது அது ரெஸ்பெக்டிவ்லி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட்டிங் வேர்ப் அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கொட்டேஷன் மார்க் இருக்கு இல்லையா? கொட்டேஷன் மார்க்குக்கு முன்னாடி கம்மா வச்சு முன்னாடி சொல்லியிருப்போம் இல்லையா? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். மை டீச்சர் சைடு அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து நம்ம எப்படி சென்டென்ஸோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். மை மதர் எக்ஸ்கிளைம்டு அந்த மாதிரி ஆச்சரியமான விஷயம் சொல்லும்போது எக்ஸ்கிளைம்டு, ஆஸ்க்ட், ரெக்வெஸ்டட் அந்த மாதிரி நம்ம வந்து செட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி மாற்றி சொல்லலாம். டோல்டு, செட் டூன்னு இருந்துச்சுன்னா டோல்டுன்னு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அந்த வீடியோவில் நான் ரொம்ப 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 டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப் மாற்றுறோம் இல்லையா? ரிப்போர்ட்டிங் வேர்ப் மாற்றும்போது அந்த கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கிற சென்டென்ஸை நம்ம இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த வேர்ப்ஸ் எல்லாம் இன்ஃபினிட்டிவாக மாறும். இன்ஃபினிட்டிவ்னா 2 ப்ளஸ் வேர்ப். அந்த சென்டென்ஸில் நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது. ஸோ டைரக்டில் வேர்ப் மட்டும் இருக்கும். இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 2 ப்ளஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் வேர்ப் அப்படி சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன மைன்யூட்டான அந்த ஒரு சேஞ்ச் கூட நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட. கண்டிப்பாக இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இது வரைக்கும் போட்ட பார்ட் வீடியோஸில் நான் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு our channel Choro Talks so that I'll be motivated. Happy learning and never stop learning. நன்றி, வணக்கம்.